பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 55:8 உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நினைவுகள் இனி அநேகருடைய நினைவுகள் அது தேவ சித்தத்துக்கு எதிராக இருக்கிறது. சில நினைவுகள் தெளிவாக இருக்கிறது. இந்த நினைவுகள் என்ற தாட்ஸ் நமக்குள்ள தோன்றுகிற எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், இவைகளெல்லாம் தேவ யோசனையோடு தேவனுடைய அறிவோடு ஒப்பிட முடியாது. அநேகர் குழப்ப நிலைக்கு போனதுக்கான ஒரு விஷயத்தை யோசித்து வெற்றி கண்டு கொண்டிருக்கும் திடீர் ஒரு விஷயத்துக்கு பதில் தெரியாது. அதிலே அவர்கள் அறிவு தோற்று போனதாக, புத்தி தோற்று போனதாக குழம்பிக் கொள்கிறார்கள். நம்முடைய மனிதனுடைய நினைவு வேறு, இறைவனுடைய நினைவு வேறு. தெய்வீகத்தை நம்முடைய சொந்த அறிவிலே, சொந்த மூலையில் நம்ம ஒப்பிட முடியாது. அவருடைய பிரசனம், அவருடைய விடுதலை, அவருடைய அருள், அவருடைய கிருபை இந்த மனுஷனுடைய நினைவாற்றலுக்கு வரும்போது, எண்ணங்களுக்கு வரும்போது தான் அவன் இறைவனோடு ஒரு தொடர்புடையவனாக மாறுகிறான். மக்களை, நீங்கள் வெற்றி பெற வேண்டும், செய்ய பெற வேண்டுமா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தாட்ஸ், உங்களுக்கு உதிக்கிற அந்த அறிவுகள் எல்லாம் தேவனாலே பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த வேதத்தில் பல இடத்துல பல விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 4:13 அவர் மனுஷனுடைய நினைவுகளையும் தோற்றங்களையும் ஆழங்களையும் அறிந்து கொள்கிற ஒரு தேவன். அவர் மனுஷனுக்குரியவைகளை மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவன் தன்னை படைத்த இறைவன் தான் மனுஷனு எண்ணங்களில் உதிக்கிற நான் தூர இருந்து உன் நினைவுகளை அறிவேன். தூரம் வரும்போதே தேவ சமூகத்தை எதற்காக வருகிறாய் என்ற அறிவு அவருக்கு இருக்கிறது. மக்களே, உங்கள் எண்ணங்கள் எப்போதும் தூய்மையானதாகவும் தெளிவானது இருந்தால் இறைவனுடைய சத்தத்தையும் அவருடைய விடுதலையும் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த வேதம் எப்படி சொல்லுது? ஆதியாகம் 6:21 மனுஷனுடைய நினைவுகள் தோற்றம் முதல் பொல்லாதவைகளாக இருக்கிறதா. ஆடடா, இவன் மனுஷன் நம்ம படைச்சுக்க நான் விசனப்படுறேன். ஏன் விசனப்படுறேன்? அவன் எண்ணங்களிலே தோன்றுற எண்ணங்கள் எல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறது. ஒருத்தன் முன்னேறினா, ஒருத்தன் நல்லா இருந்தா, ஒருத்தர் பெருமையாக பேசிவிட்டா, ஒருத்தர் அறிவோடு புத்தியோடு வாழ்ந்தா அவன் மேலே எரிச்சலும் பகையுமாய் கடல் பார்க்குற அடப்பாவீங்களா. மனுஷனுடைய எண்ணங்கள், அவனுக்கு தோன்றுகிற நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாதவர்களாயிரு. அதனால் நான் மனுஷனை படைத்ததுக்காக நான் விசனப்படேன். அதனால்தான் மனுஷனுடைய ஆழங்களையும் எண்ணங்களிலே தோன்றுகிற எல்லா விஷயங்களும் தேவனுக்கு தெரியும். உன் நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகளை அங்கே 12:5 படிக்கும்போது, நீதிமானின் நினைவுகள் நியாயமானவைகள். ஒரு நீதிமானாக, யோகியனாக, உத்தமனாக நீ வாழ்வன்ற உனக்குள்ள உதிக்கிற எண்ணங்கள், தாட்ஸுகள், அது நியாயம். அது யாருக்கு எந்த தீங்கு இருக்காது, அதில் கேடு இருக்காது. ஒரு சிலலாம் பல்ல கடிச்சு யோசிப்பான், எப்படி தீங்கு செய்யுது, தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். ஆமே, அவங்க எண்ணங்களிலே தீமையான காரியங்கள் பழி வாங்க வேண்டும், விரோதம் செய்ய வேண்டும், அவங்களை அழிக்க வேண்டும். அவர்களை எப்படி புகழ்ந்து விடலாம், அவங்க எப்படி என்னை விட நல்லா இருக்கலாம். ஆனால் தான் அங்கே இப்படி சொல்ல நீதிமன்றங்களை நீங்கள் படிக்கும் போது 15:26 சொல்லுது, துன்மார்க்கனின் நினைவுகள் என்னவா, துன்மார்க்குடைய நினைவுகள் ஒழிந்து போகும். அநேக துன்மார்க்குடைய நினைவுகள் உருப்படாமல் போனதற்கு அந்த நினைவுகளிலே தேவன் விரும்பவில்லை. இன்னும் கூட நீங்கள் படிக்கும்போது அதே நீதிமொழி 21:5 படிக்கும்போது, ஜாக்கிரதைகளுடைய நினைவுகள். ஒரு மனுஷன் நினைவுகளை கூட ஜாக்கிரதை. என்ன மாதிரி தாட்ஸ் எனக்குள்ள வருது, என்ன மாதிரி சிந்தை எனக்குள்ள வருது, இது பக்தி உண்டாக்குறதா, ஒழுக்கத்தை உண்டாக்குறதா, பெரியவருக்கு கீழ்ப்படி, தாய் தகவல் கீழ்ப்படிதா, இல்லை என் நினைவுகள் இப்படி என்னை மறைத்து ஒழித்து அது திருட்டுத்தனமான செயலுக்கு என்னை தூண்டுகிறதா என்பதை ஜாக்கிரதை உள்ள நினைவுகள் என்று போடுகிறது. ஆமே, அது நியாயமானவைகள். ஜாக்கிரத்துடைய நினைவுகள் நியாயமான. அதனால உங்கள் நினைவுகளிலே நீங்கள் பதறக்கூடாது. தன் நினைவுகளில் பதறுகிற மனுஷன் அவன் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறான். அவனை யாராலும் நம்ம நினைவுகளிலேயே அவன் குழப்பம். ஒரு முறை இப்படி, ஒரு முறை அப்படி, நல்லது கெட்டது, கெட்டது நல்லது. அவன் தெளிவற்றவனாக இருக்கும்போது அவனை யாராலும் நம்ப முடியாது. உங்கள் நினைவுகள் எப்போதும் ஜாக்கிரதையாக. ஏனென்றால் தேவ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நம்ம ரூட்டு, நம்ம அறிவு, நம்ம திறமை கொஞ்சம் தான். ஆனால் அண்டத்தையும் படைத்த இறைவன் எல்லாம். அதனால மக்களை, நம்ம அவரிடத்திலே சரணடைவதோ, அவரை நம்புவதோ, இறைவன் இருக்கிறார் என்ற பக்தி அடைவதோ தவறில்லை. நீங்கள் அவரை நம்புங்க. அவர் நம்பினவனுக்கு எந்த கேடு வராது. நம் நினைவுகள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக இருக்கும் என்றால் உன் நினைவுகள் அது நியாயமானவைகள். உன் நியாயமான எண்ணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வார். God bless you. God bless you.